ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்வீட் ஆர்ட்டோட பர்த்டே, ஜேபி தனிஷ்காவோட பர்த்டே. ஸோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் விஷஸை வந்து அனுப்பிச்சிருந்தீங்க. ரொம்பவே சந்தோஷம். லைக் ஜானி ப்ரோ அண்ட் பாபி சிஸ்டர், நிறைய பேர். பாபி சிஸ்டர் வந்து அவங்களோட கம்யூனிட்டி போஸ்ட்லேயே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பத்மினி சிஸ்டரோட டாட்டருக்கு இன்றைக்கி பர்த்டே அப்படின்ட்டு நிறைய பேர் விஷஸ் கொடுத்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்போவும் பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து தனிஷ்காவுக்கு வந்து கிராண்டாக வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு லைக் பிரியாணி எல்லாம் செஞ்சு போட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இந்த வருஷம் தனிஷ்கா வந்து டேடி போரிங்காக இருக்குது, எப்போது அதே மாதிரி பண்ணுறது, இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ரொம்ப ஃபன்னாக இருக்கணும், எனக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டா. ஸோ ரொம்ப ஃபன்னாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், ஓகே அப்படின்னு சர்ச் பண்ணதில் ஃபன் வேர்ல்டு அப்படின்ற ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கை பார்த்தோம் நம்ம. ஸோ அதுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கடகடன் காலையிலேருந்து குளித்து ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டு, பாபாவோட கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து ஒரு 9 o'clock போல் வீட்டை விட்டோம். ஒசூர்லேருந்து பெங்களூர் ரீச் ஆகிறதுக்கு 1.5 hour. ஸோ 10:30 போல் வந்து நாங்கள் இங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக ஜேசி நகரில் இருக்குது அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, லைக் ஃபன் வேர்ல்டு. நிறைய பிளாக் தண்டர், வண்டர்லா அண்ட் ஃபிலிம்ஃபேர் சிட்டி இந்த மாதிரி எல்லாம் போயிருக்கோம். பட் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமேன்ட்டு நாங்கள் அப்படியே உள்ளே கிளம்பி வந்துட்டோம். எக்ஸாக்டாக 10:30 நாங்கள் இங்கே ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட 1.5 hour அவ்வளோதான். ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகும்போது என்னென்னலாம் இருக்குது, இங்கே எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய கேம்ஸு, நிறைய வந்து வாட்டர் கேம்ஸு அண்டு நிறைய ரைட்ஸு இதெல்லாமே பார்த்தோம் நாங்கள். ஸோ இதெல்லாமே உண்மையாக உள்ளே இருக்கா, எக்ஸைட்டிங்காக இருக்கா உங்களுக்கு பார்க்குறதுக்கு? கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கார் பார்க்கிங் பண்ணிடலாம். ஸோ கார் பார்க் பண்ணியாச்சு. ஒரு மாஸான என்ட்ரியில் வந்து நான் வரணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதே மாஸோட வெளியே வந்தாச்சு. ஸோ உங்கள் மினி வித் மாமா. ஸோ அப்படியே எல்லோரும் கிளம்பிட்டோம் உள்ளே. ஸோ என்னடா ட்ரெஸ் இது, இதுலையா போய் தண்ணியில் விளையாடுறீங்க அப்படின்னு நினச்சிக்காதுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ட்ரை ரைட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த ட்ரை ரைட்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அப்புறமா தான் நாங்கள் செகண்ட் ஹாஃபில் வாட்டர் ரைட்ஸ்க்கெல்லாம் போகலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸோடு வந்திருக்கோம். ஸோ என்ட்ரி இது தான். என்ட்ரிட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் எல்லாமே செக் பண்ணி நம்மளுக்கு ஒரு டேக் கொடுத்துருவாங்க கையில் போடுற மாதிரி. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லைக் குட்டீஸுக்கு தனியாக பிங்க் கலர் அண்ட் பெரியவங்களுக்கு எல்லோ கலர் அண்ட் வயசானவங்களுக்கு பிங்க் கலர்ன்ட்டு. ஸோ இதுதான் அந்த மெஷர்மெண்ட் சார்ட்டு. ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து எல்லோ கலர் போட்டாச்சு. எல்லாமே டேக் மாட்டிட்டு உள்ளே போயிட்டோம். ஸோ ஆக்சுவலி வந்து நின்று ஃபஸ்ட்டு ரைடு வந்து பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ரைட்லேயே என்னையும் ஏற்றி விட்டாங்க. நிஜமாகவே பயங்கரமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி எந்த ரைடில் போனாலும் எனக்கு கொஞ்சம் தலைவலி அண்ட் வாமிட்டிங் இதெல்லாமே கண்டிப்பாக வரும். ரைட்ஸே போகக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் தான் வந்தோம். பட் தனிஷ்கா விடவே இல்லை, மம்மி நீங்கள் ரைடு வந்தே ஆகணும் அப்படின்ட்டு என்னையும் உட்கார வச்சிட்டா. பட் இது சொல்கிற மாதிரி ரொம்ப பயமாக இருக்குது. பட் ரொம்ப எதுவுமே பாடி ஸ்ட்ரகிள் ஆகலை, அது வரைக்கும் சந்தோஷம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெயஸ்ரீ இதில் நான் உக்காந்து தீர்வேன்ட்டு உக்காந்தாச்சு. ஜெயஸ்ரீ மட்டும்தான் இதில் போனாங்க. நிஜமாகவே சூப்பராக இருக்குது. லைக் 360 degree ரைடு இது, செமையாக இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா அப்படியே தலைகீழாக நிற்க வச்சிடுவாங்க. ஸோ இந்த ரைடு எல்லாமே நிஜமாகவே நம்மளுக்கு அந்த மாதிரி சின்னப்போ நம்மளோட சைல்டுஹுட் டேஸில் வந்து இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாமே இருந்தது கிடையாது. அந்த ரங்கராட்டம், ஜெயிண்ட் வீல் அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும், அதுவும் எக்ஸிபிஷன்ஸில். பட் இந்த வாட்டி ரியலி கிரேட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய எக்கச்சக்கமாக பாருங்களேன். இதெல்லாம் பார்க்கும்போதே அப்படியே கீழேருந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு தலை சுத்தலாக இருக்குது. அது உள்ளே போய் உக்காந்தோன்னா அவ்வளோதான், ஸ்பாட்லேயே அவுட்டு போல் இருக்குது நம்மெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கவங்க கண்டிப்பாக போவாங்க. சின்ன குட்டி பசங்க அண்டு டீனேஜ் பசங்க இவங்க எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமான ரைட்ஸுங்க. நிஜமாகவே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஒரு ரைட்ஸ்க்கும் நானும் போகணுன்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன். பட்டு போகணுன்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான் கதை கந்தல். சரி, என்னோடய பாடி கண்டிஷன் வந்து போயிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரியே கிடையாது. அண்ட் இதுவும் அவ்வளோதான். ஃபேபுலஸ் கேம், செம்ம ஒரு ரைடு இது. இதுலேயும் அண்ணாவும் ஜெயஸ்ரீ 2 பேர் உக்காந்துட்டாங்க. சுற்றுக்கு பாருங்களேன். ஐயோ, ஒரு 1 செகண்டுக்கு அப்படியே நிற்க வச்சிடுறாங்க தலைகீழ அப்படியே.
எப்படி அந்த ரெமோ ஸ்டைலில் இருந்தால் எங்கள் ஜெயஸ்ரீ. ஸோ அந்த ஹேர் எல்லாமே இது வெளியே வந்துட்டு அப்படியே ரெமோ மாதிரி இருந்தால் அவ்வளோ ஒரு சூப்பரான கேம். இதை முடிச்சுட்டு வந்த உடனே நிறைய பேர்கிட்ட வந்து நாங்கள் கேட்டோம் எப்படி இருந்தது இந்த கேம், ஃபீலிங்ஸு, எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்கோம். கண்டிப்பாக அந்த போர்ஷன்ஸும் உங்களுக்கு வரும். இந்த தண்ணி வந்து அவங்க மேலே படுற மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு தெரியும். பட் அவங்களுக்கு வந்து அவ்வளோவா தண்ணி வந்து படாது. ஜஸ்ட்டு ஒரு வியூ நம்மளுக்கு வந்து தண்ணி அவங்களுக்கு உள்ளே போயிட்டு நனைஞ்சிடுவாங்கன்ற மாதிரி ஒரு வியூ இருக்குது. பட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணியே படலை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அண்ணாவும் வந்து ஜெயஸ்ரீயை வந்து தனியாக உட்கார வைக்கக்கூடாது, தனியாக அனுப்பக்கூடாதுன்னு கூட கம்பெனி கொடுக்கணுன்ட்டு அண்ணாவும் பாவம் எல்லா ரைட்ஸும் ஜெயஸ்ரீயோடு உக்காந்தாங்க. ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டுனா தனிஷ்காவுக்கு வந்து எந்த ரைடுமே போக முடியல. கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஃபஸ்ட்டு ரைட்லேயே பார்த்தீங்கன்னா தனிஷ்காவை அலௌட் பண்ணல. ஸோ அப்பயே அவள் அழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டா. பர்த்டே அன்றைக்கி ஃபஸ்ட்டு டைமு மார்னிங்கே ஒரு ரைடுக்காக அவள் அழுதுது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. பட் என்ன ஒரு இதுனா அபவ் 15 மட்டும்தான் இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாமே போக முடியும். பிலோ 15 வந்து நாட் அலவுடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. தனிஷ்கா தான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வரைக்குமே தனிஷ்கா அழுதுகிட்டே தான் இருந்தால் எந்த ரைடும் போக முடியலன்னு. பிகாஸ் வந்து நம்ம வாட்டர் ரைடுக்கு போயிட்டோன்னா இதெல்லாமே விளையாட முடியாது. வெட் கிளாத்ஸில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அலோவுடு. ஸோ அதனால் எல்லாமே இதை முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃபில் போய் வாட்டர் கேம்ஸில் இறங்கிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஜெயஸ்ரீ வந்து விளையாடட்டும், என்ஜாய் பண்ணட்டும். பிகாஸ் அவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணி போயிருக்கோமே, யாருமே ஆடலைன்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஜெயஸ்ரீ அண்ணா தான் நிறைய இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாமே போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்டு டிக்கெட் வைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, பெரிய லெவல்லலாம் கிடையாது. நார்மல் டேஸில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடல்ட்ஸுக்கு 1200 அண்ட் கிட்ஸுக்கு வந்து 1000 rupees. இதே லைக் ஹாலிடேஸு இதில் போனோன்னா அப்போது வந்து 1500 அடல்ட்ஸுக்கு, 1200 சில்ட்ரன்ஸுக்கு. ஸோ நம்ம போனது பார்த்திங்கன்னா கர்நாடகாவோட எலெக்ஷன் டேக்கு போயிட்டோம். ஸோ அன்றைக்கி தான் தனிஷ்கா பர்த்டே வந்ததுனால, ஸோ எலெக்ஷன் இருந்ததுனால கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு டிக்கெட் வைஸ் வந்து டிக்கெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைக் 1500 தான் பர் ஹெட்டு வந்து நாங்கள் பே பண்ணோம். ஸோ நீங்கள் நார்மல் டேஸில் போனால் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அண்ட் உள்ளவும் பார்த்திங்கன்னா ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப ரேட் கம்மி தான். வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வெளியே வாங்குகிற அதே சேம் ரேட் 20 rupees தான். ஸோ உள்ள அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்றது எக்ஸ்ட்ரா காஸ்ட் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஃபுட்ஸ் எல்லாமே பயங்கர சூப்பராக இருந்தது. எது வாங்கினாலும் நல்லா டேஸ்டியாக இருந்தது மெயினாக சொல்ல போனால். ஸோ ஒரு சூப்பரான ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம், எல்லாமே வாங்க. மற்ற நான் போன எல்லா இதுலேயும் விட இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே ஒன்ஸ் வந்து போங்க. நான் அட்ரஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எக்ஸாக்டான ஒரு அட்ரஸ் அண்ட் லேண்ட்மார்க் அப்படின்றது எல்லாமே. ஃபியூ பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃபேமிலி ரைட்ஸ் அப்படின்ட்டு ஹோல் ஃபேமிலி அப்படியே ஒன்றா உட்காந்து ஆடுற மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்தது. ஸோ ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பயம்தான். போயிட்டு எதுக்கு நம்மளே வந்து லைக் தலை சுத்தெல்லாம் வந்து வாமிட்டெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கடுத்து வந்து எந்த கேம்ஸ் வாட்டர் கேம்ஸை வந்து என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடும். பாப்பாக்காக வந்து அப்புறமா சோர்ந்து போனோன்னா கஷ்டம் அப்படின்றதுனால மோஸ்ட்டாக எந்த கேமுமே போகல. வந்த உடனே அந்த ஃபஸ்ட் ரைடு ஒன்று போனேன், இன்னொன்று ஃபேமிலி கேம் அப்படின்னு போயிட்டு ரொம்பவே அவஸ்தைப்பட்டுட்டோம். ஸோ அதனால் நான் முக்கால்வாசி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டேன். பட் இது அண்ணா கொஞ்சம் இல்லை வா இந்த ரைட் நல்லா இருக்கும் போல இருக்குது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜேபி ஃபஸ்ட்டு போயிட்டோம். பார்க்குறதுக்கு என்னவோ ரொம்ப ஈஸியாக மாதிரி தெரியுது. பட் சைக்கிளிங் பண்ண தான் அது மூவ் ஆகுமே. சரி ஓகே அப்படின்னு அப்படியே ட்ரை பண்ணோம். ஒரு வழியாக வந்து அப்படியே சைக்கிளிங் பண்ணிவிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் கஷ்டம்தான், நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டை வந்து இங்கே போடணும், இல்லைன்னா அது மூவே ஆகாது. அண்ட் ரொம்ப பயமாகவும் இருக்குது. இந்த சைடும் சேஃப்டி இல்லை, இந்த சைடும் சேஃப்டி இல்லை. லைட்டாக அப்படி எட்டி பார்த்தா எங்கே வீந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது எனக்கு. பட் சம்மோ ஒரு ரவுண்டு போய் வந்துட்டோம்.
ஒரு ரவுண்டுக்கே டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு ரவுண்ட் போகலாமான்னா ஜேபி ஒத்துக்கவே இல்லை. பட் ஒரே ரவுண்ட் டயர்ட் ஆயிடுச்சுன்னு ஜேபி இறங்கிட்டாரு. பட் நான் இன்னொரு ரவுண்ட் அண்ணாவோட போயிட்டு வந்தேன். நானும் வரேன் அப்படின்ட்டு இன்னொரு ரவுண்ட் போயிட்டு வந்தேன். பட் இன்னொரு ரவுண்ட் போய் வரத்துக்குள்ளே எனக்குமே ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரைடு அப்படின்னு தான் சொல்லலாம். நல்லா இருக்குது. நிறைய பேர் இதில் வந்து ரெண்டு பேராக போயிட்டு சைக்கிளிங் பண்ணவே முடியாமல் இறங்கிட்டாங்க. பட் எங்கள் தனிஷ்காவும் ஜெய்ஷு ரைடு போயிட்டு பயங்கர ஸ்பீடில் எவ்வளோ ஆக்டிவாக வந்தாங்க. தனிஷ்கா வந்து பண்ண முடியாது, ஏற்றவே மாட்டேன்னாரு. நான் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி இல்லை ஏற்றுங்க, எந்த ரைடும் விடுறதே இல்லைன்றாங்க, ப்ளீஸ் ஏற்றுங்கன்னு தனிஷ்கா வந்து விட்டாங்க. அவ்வளோ சூப்பராக வந்து 2 ரவுண்ட் போய் வந்தாங்க. இதே மாதிரி எந்தெந்த ரைட்ஸ் எல்லாம் நாங்கள் போயிருந்தோம், ரைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, எக்ஸைட்டிங்காக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.